புதுச்சேரியில் தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை அளித்த பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் ஆட்சியாளர்கள் அலட்சியம் காட்டுவதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் பேட்டியளித்த அவர், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறினார். புதுச்சேரியில் மேல்நிலை பள்ளிகளில் சேருவதற்கு சாதி சான்றிதழ் பெற வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வரும் மாணவர்களை அலைக்கழிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். சான்றிதழ் பெறுவதற்கான காலக்கெடுவை ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று வைத்திலிங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். ஆனா ஒண்ணு என்ன சொல்லலாம், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருள் விற்கப்படுகின்றது என்பதை உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். ஆனால் இது வாய் வார்த்தையோடு இருக்கக்கூடாது, செயல்பாட்டிற்கு வர வேண்டும். முழுமையாக போதைப் பொருளை கடுமையான அளவிலே நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், இதுவரை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லி எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் போதைப் பொருள் வைத்திருக்கக்கூடிய பெரிய வியாபாரிகளை யாராவது கைது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இதுவரையும் கைதியே பண்ணல. எல்லாம் சில்லறையில ஏதாவது குடிசையில் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க இது பண்றாங்க. நீங்க நல்லா பாருங்க, போதைப் பொருளுடைய வியாபாரத்தின் சண்டை காரணமாக பல கொலைகள் இந்த தினம் நடக்குது. இவங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லையா? இவங்கெல்லாம் செயல்படலையா? ஏன் இது மாதிரி இருக்கிறாங்க? என்ன காரணம்? இவங்கெல்லாம் இதுக்கு துணையா இருக்காங்களா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் உடனடியாக நீங்க கைது பண்ணிருக்கீங்கன்னா யார் யாரை கைது பண்ணிருக்கீங்க லிஸ்ட் கொடுங்க, எவ்வளவு கிலோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த தினம் இந்த இடத்துல நாங்க ரைடு விட்டோம், இந்த இடத்துல இது பண்ணோம். ரைடு போறாங்கன்னு சொல்றாங்களே வழியே அங்க கைது செய்திருக்காங்களான்னா கைது செய்யல.